அனைவருக்கும் வணக்கம். நேற்று விரிவான ஒரு சத்சங்கத்தை செய்தோம். அதில் பக்தியினுடைய மகத்துவம், ஞானத்தினுடைய மகத்துவம் இரண்டும் பேசப்பட்டது. அதில் சில சந்தேகங்கள் இருப்பதாக மீண்டும் இன்றைக்கு அந்த விவாதத்தை கண்டினியூ செய்கின்றோம். குறிப்பாக முதலில் கேட்கப்பட்ட கேள்வி, நான் அதுல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, முழுமையான சரணாகத பாவம் ஏற்படுவதற்கு நீங்கள் ஞானம் பயிற்சி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருந்தேன். சரியா? பட் சந்தேகம் எங்கிருந்து வருது அப்படின்னா, பொதுவா நானே பக்தியின் வாயிலாகத்தான் ஞானத்தை அனுபவிக்க முடியும், பக்தி தான் ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாமளும் பேசியிருக்கோம். எல்லா இடத்துலயும் முதலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும்போது நீங்க நேற்று உள்டாவாக ஞானம்தான் ஒரு முழுமையான சரணாகத பாவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்னுடைய பதில பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றேன். நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, ஞானமே இல்லாம பக்தி வராதுன்னு நான் சொல்லல. எடுத்த உடனே ஞானம்லாம் முடியாதுன்னு நான் சொன்னதும் நான் தான். இப்போ பக்தி வரும். ஆனா நான் குறிப்பிட்டது என்னன்னா, முழுமையான சரணாகத பக்தி, கிட்டத்தட்ட ஞான பக்தி, அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா ஞானம் அவசியப்படும், சரணாகதிக்கு ஞானம் அவசியப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி, பரவாயில்ல. இப்போ மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலத்துல, குறிப்பா நம்ம இந்த ஆலந்தி அப்படிங்கிற இடத்துல நீங்க எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம், வாரிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், பக்தியின் மகத்துவத்தை வேறு எங்குமே உங்களால கண்டுவிட முடியாது. இந்த அளவிற்கு பக்தியின் மகத்துவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றது சத்தியமான உண்மை தானே. பட் ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அதாவது அஷ்யூம் தேட் அவர்களுக்கு அந்த அத்வைத ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பக்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்கிறது தான் உண்மை. எல்லோரும் பாமர மக்கள், அவர்கள் எந்த ஞானமும் இல்லாமலேயே அப்படி ஒரு பக்தி பரவசத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இல்லையா? அப்போ ஞானத்துக்கு அப்புறம் தான் பக்தி வரணும் அப்படிங்கிறது இல்லையே. இப்படித்தானே இவர்களுக்கு எப்படி பக்தி வந்ததுன்னு முதல்ல அதை கேட்டுக்கோங்க. இவங்களுக்கு எப்படி பக்தி வந்தது அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே, அந்த 2 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும் போதே யார் பெரியவங்க வந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து அவர்கள் தலையை அந்த பாதத்திலே வைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல 100% ஹரிபாட் பஜன் அப்படிங்கிறத பாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹரி கீர்த்தன்கள் பஜன்களை கேட்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. சோ அது மூதாதையர்களிலிருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுக்கு அந்த ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்துருது. அத்வைத ஞான சித்தாந்தங்கள் எல்லாம் வருதா அப்படின்னா இல்லையே, பிகினிங்ல இருந்தே அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க, அதனால அந்த பக்தி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானம் இல்லாமலும் பக்தி வரும், மறுப்பதற்கு இல்லை. எப்படி வருது? அவன் உயர்ந்தவன், அவன் நம்மை காப்பவன். அங்க பொதுவா நீங்க வாரில எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் இறைவன் நம்ம எப்படியெல்லாம் ரட்சித்துக் கண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் ரொம்ப அலாவலியாக அந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்றாங்க. அப்ப இறைவன் நம்மை காப்பான், நம்மை காத்து ரட்சிக்கின்றவன் இறைவன், ஆதலால் நான் அவனிடம் பக்தி கொள்ளுகின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரதானமான ஃபீல் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேமஸ் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க கேட்கிறான், இந்த வாரிக்கு போற ஜனங்களை பார்த்து ஒரு நாத்திகன் கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏனடா இப்படி மௌலி கோஷம் போட்டு 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 விட்டலாம் விட்டலான்னு கத்திக்கிட்டு எங்கடா இப்படி நடந்து போறீங்க, அப்படி என்னடா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு நம்பிக்கைக்காக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. அதாவது ஒரு தோப்புல ஒரு நாய் திருடனை பார்த்துருச்சு அப்படின்னா அது கத்த ஆரம்பிக்கும். ஆனா தோப்புக்குள்ள மற்ற நாய்கள் அந்த திருடனை பார்த்திருக்காது. ஆனா இந்த நாய் கத்துறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா நாய்களுமே கத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடனை பார்த்த அந்த ஒரு நாயின் மேல் உள்ள விசுவாசத்தினால் மற்ற நாய்களும் குறைக்கிறது. அப்படி எங்கள் குரு மௌலி விட்டலனை நேரில் கண்டவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி நடந்து விட்டலனை பாருங்கள், அவர் உங்களை காத்து ரட்சிப்பான் என்று. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு அது போதும். அதனால நாங்க விட்டல் விட்டல்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ முழுமையான நம்பிக்கை, விட்டலன் இருக்கின்றான், அவன் என்னை காத்து ரட்சிப்பான் என்று என் குரு சொன்னார், ஆதலால் நான் செல்லுகின்றேன் என்ற ஒரு விஷயமாக அது செல்லுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல கோயில், குளங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாருக்குமே என்னங்க வருது? முதல்ல பக்தி தானங்க வருது. எல்லாரும் ஞானத்தையே தேடியா போறோம்? கோயிலுக்கு போறதே பக்தியை வளர்க்கறதுக்காக தானே. சரி,
இந்த பக்திங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இறைவனை நம்புகின்றோம், இறைவனை தொழுகின்றோம், பூஜை செய்கின்றோம். வீட்டிலும் எல்லாருமே படம் வைத்திருக்கின்றோம், பூஜை செய்கின்றோம். எல்லாம் ஞானத்துக்கு அப்புறமா வந்துச்சு. எவனுக்குமே ஞானம் தெரியாது இல்லைங்க. ஞானமே தெரியாம இந்த பக்தி வரலையா எங்களுக்கு என்று உங்களுக்கு அந்த கேள்வி எழுவதில் நியாயம் இருக்கின்றது. நான் எல்லாதுன்னு நான் சொல்லலே இல்லை. பட் நான் எங்க ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னா, பூரண சரணாகதி பாவத்துடன் கூடிய பக்தி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேனே தவிர இந்த பக்தியை பத்தி சொல்லல. சரி, இந்த பக்திக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதுக்கு பேரு வந்து காமிய பக்தி அப்படின்னு பேரு. சரியா? துவைத பாவத்துடன் கூடிய ஒரு பக்தி. அது மோஸ்ட் ப்ராபப்ளி காமிய பக்தியாகத்தான் இருக்கிறதுன்னு. எப்பயும் பேசிக் லாஜிக் என்னன்னா, வெறுப்புக்கு ரூட் என்னன்னு சொல்லியிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றை உயர்வாக நீ பார்த்து விட்டால் உடனே லைக்ஸ் வரும். உன்னை தாழ்வா பார்த்துட்டேன்னா உடனே டிஸ்லைக்ஸ் வரும். இது வந்து இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம சொல்லி காட்டுறதுக்கான ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம இறைவனை மிக உயர்வாக பார்க்கின்றோம். இப்ப குருவை நம்ம மிக உயர்வாக பார்க்கின்றோம். குவைட் நேச்சுரலி அவர்கள் நம்மை காப்பார் என்ற ஒரு ரீதியிலே நமக்கு ஒரு ஆசை உண்டாகிறது. காமம், அதாவது காமிய பக்தின்னா லைக்ஸோட கூடிய ஒரு பக்தி அப்படின்னு அர்த்தம். சமர்ப்பண உணர்வோடு வருகின்ற பக்தி அப்படிங்கிறது வேற. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். பட் இது ஸ்டெப் எல்லாம் முதல் ஸ்டெப் அப்படித்தான் இருக்கும். பட் நம்ம வந்து கிருஷ்ணா ஃபீல் அப்படின்ற அடிப்படையில நான் உங்களுக்கு பக்தியை பத்தி சொல்லியிருக்கேன். அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணன் உனக்கு எப்படி எப்படியெல்லாம் காத்து ரட்சிக்கின்றான் பயங்கரமா வர்ணித்தான். பஞ்சபூதங்களாக அவன் காட்டும் அன்பை நீ உணர மாட்டாயா? ஒரு நுண்ணுயிராக பாக்டீரியாகவா இருந்து கொண்டு அவன் காட்டும் அந்த அன்பை நீ உணர மாட்டாயா என்று நம்ம ரொம்ப விஸ்தாரமாக என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட காமிய பக்தியை போல அவனுடைய அன்பை நாம் காண வேண்டும், அவன் நம்மை காத்து ரட்சிக்கின்றான் என்ற ரீதியிலே நம்ம சொல்லிட்டு வரோம். நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஞானத்தோடு கூடிய, ஏன்னா நம்ம கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிற பேர் ஒரு ஐடலை மட்டும் நம்ம நம்ப சொல்றது இல்லை. பஞ்சபூதங்களாக கண்ணனை பார், எல்லா வேஷங்களமாகவும் கண்ணனை இருக்கின்றான் என்று கண்ணனை எல்லா இடத்துலையும் பார்க்க சொன்னோம். இன்டைரக்ட்லி ஞானத்துடன் கூடிய ஒரு பக்தியிலையும் நம்ம என்ன முதல்ல புகுத்துறோம்னா காமத்தை தான் புகுத்துறோம், ஆசையை தான் வளர்க்க சொல்றோம். சோ அந்த விஷயத்தை தான் நம்ம புகுத்துறோம். ஃபைனலி நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பக்தி என்னவா மாறும்னா சமர்ப்பண உணர்வாக மாறும். கண்ணா இவ்வளவும் எனக்காக செய்கின்றாயே, இனி நான் உனக்காகத்தான் வாழ்வேன்ற ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா? சோ தட் மீன்ஸ் கால் இட் அஸ் தி சமர்ப்பண உணர்வோடு கூடிய பக்தி. அந்த சமர்ப்பண பக்திக்கு எங்கே நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஞானம் தேவைப்படுது. என்ன மாதிரி ஞானம்? அனைத்தும் கண்ணனேங்கிற ஞானம். அவன் எதை செய்தாலும் என் நன்மைக்கே செய்வான் அப்படிங்கிற ஞானம். இங்கே எல்லாம் என் கண்ணன் மாய லீலையாக செய்து கொண்டிருக்கின்றான். இது எல்லாமே என்னது? மாயாஃபில் கொண்டு வந்துட்டோம், அனைத்தும் ஒன்றுன்றது கொண்டு வந்துட்டோம், எல்லாமே கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அதை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முன்னேறி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போதுதான் இந்த சமர்ப்பண உணர்வான பக்தியை வருவதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? கண்ணனும் கீதையில இதை சொல்லி ஏத்துக்கிறான். 4 வகையான பக்தர்கள் எனக்கு இருக்கிறார்கள்னு சொல்றான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய அந்த காமிய பக்தர்களையும் நான் என் பக்தன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வேன் அவனும் சொல்லியிருக்கான், இல்லைன்னு சொல்லல. சோ 2வது 3வது அந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லுகின்ற பக்தர்கள் ஜிங்யாசு என்று அழைக்கப்படுவார்கள். அண்ட் ஃபைனலி ஞான பக்தன். எனக்கு பிரியமானவன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அல்டிமேட்லி கிருஷ்ணா இஸ் எக்ஸ்பெக்டிங் us to go for that ஞான பக்தி. சோ ஞானத்துடன் கூடிய பக்தனாக இருந்தால் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஐ எம் நாட் ரிஜெக்டிங் தி பக்தி இனிஷியலி. நீங்க காமிய பக்தியை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கண்ணனே ஒத்துக்கும் போது நான் யாரு மறுக்கிறதுக்கு? ஸோ தேர்ஃபோர் காமிய பக்தியும் பண்ணலாம். இந்த காமிய பக்தியில தான் இன்னொரு டேஞ்சரும் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். என்னன்னா, கோபீஸ் மாதிரி காமிய பக்தி பண்ணலாமா? ஆனா அந்த மாதிரி ஒரு காமிய பக்தி இருந்தா வெல் அண்ட் குட் தான். இறைவனையே கதி என்று பற்றி கொண்டு அவன் காப்பான் என்று நம்ப வேண்டும். நம்ம வந்து பணத்தையும் நம்புவோம், மனுஷங்களையும் நம்புவோம், பல மனுஷங்களையும் நம்புவோம், பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ராவா கண்ணனையும் நம்புவோம். அப்படிங்கிறதும் காப்பாற்றும் நான் இல்லைன்னு சொல்லல. பட் அட்லீஸ்ட் காமிய பக்தியில அட்லீஸ்ட் வேறு கதி இல்லாமல் அவனை பற்றும் ஒரு காமிய பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாம் பொதுவா சொல்லுவதுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ் விச் ஐ எம் நாட் டினையிங் இட் அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் இவ கேட்டா கௌரி, வெறும் நாமம் சொன்னாலே போதும் என்று சொல்வார்களே. கண்டிப்பா மறுப்பதற்கில்லை. பாவமே எனக்கு வரல அப்படின்னா நீ நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, அவனை பற்றிய கதைகளை கேட்டுக்கிட்டே இரு. ஒரு கட்டத்துல அவன் மேல ஒரு ஆசை வரும். ஆசை கூட வரலன்னு சொல்றவங்களுக்கு இந்த நாமம் சொல்வதன் வாயிலாகவும் ஆசை வரலாம் அப்படின்னு.
அப்ப பிகினிங்ல ஆசையோடு கூடிய ஆசையே இல்லாதவங்களுக்கு நாமம் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப ஆசை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்தி. பட் நம்ம பேசிட்டு இருக்கிற பக்திங்கிறது ஞான பக்தி, அன்புமயமான பக்தி, சரணாகத பக்தி என்ற ஒரு விஷயம். சோ இந்த சரணாகத பக்திக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஞானம் என்பதும் உங்களுக்கு அவசியப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, அது எப்படிங்க? சரணாகத பக்தி கூட எங்களுக்கு ஞானம் இல்லாமலே ஏன் வராது? எங்களுக்கு காவா பாபாய்க்கு வந்ததில்லே, கோபிஸ் கூட சொல்லலாம். அதெல்லாம் ஃபைனலா ஞானி ஆயிட்டாங்க இல்லையா? சோ ஞானம் இல்லாமலே கூட அந்த சரணாகத பக்தியும் கூட வரும், ஏன் வராது என்ற ஒரு கேள்வியை நீங்க எழுப்பலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசிக்கலி ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆள் எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னாலே அவரை பத்தி எனக்கு தெரியாம பிடிக்குமா? யோசிச்சு பாருங்க. பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம என்னையே நான் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம என்னால ஒப்படைச்சிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னா. ஏன்னா அப்கோர்ஸ் ஹிஸ்டரியில நடந்திருக்கு. நிறைய ஞானிகள் லைக் காபாபா மாதிரி பெருசா ஞானத்தை கேட்காம ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு பெரிய ஞானி கிட்ட சரண் ஆயிடுறாங்க. நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஜெனரலி வி ஹாவ் டு அனலைஸ் சம் அதர் லாஜிக்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்றேன். அதுக்காக தான் நேற்று சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் பேர்த்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஞானிகளுடைய முழு கதைகள் நமக்கு பார்த்தாதான் தெரியும் ஹவு இட் வாஸ் பாசிபிள் ஃபார் தேம் அப்படின்னு. பட் நம்மள மாதிரி அகங்காரம் அதிகமாக இருக்கின்றவர்கள் அறிவு ஜீவிகளுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை நம்பிடுறதும் இல்லை, அவங்க கிட்ட முழுசா ஒப்பிடுற அளவுக்கு நம்ம போயிடுறதும் இல்லை. அப்ப பொதுவா நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தகுதி இருந்தா மட்டும்தான் போவோம். அப்ப தகுதியை தெரிஞ்சுக்கிறதுன்னா எப்படி? இப்போ ஒண்ணு வேணாங்க, லௌகீகியா எடுத்துக்கும். ஒரு டெண்டுல்கர் இருக்கான் அப்படின்னா அவனை நான் குருவா வைத்துக் கொண்டேன் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் வேணும். கிரிக்கெட்ல எனக்கு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்டே வரும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கிரிக்கெட் இல்லைன்னா பேஸ்கெட் பால் எடுத்துக்குவாங்க. பேஸ்கெட் பால்னா என்னன்னே தெரியாம எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்குமா? சான்ஸே இல்ல. அப்ப நீ பேஸ்கெட் பால் யாராவது விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா உனக்கு பேஸ்கெட் பால்னா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். பேஸ்கெட் பால் பத்தினா ஃபுல் நாலேஜ் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப நான் என்ன பிடிச்சது உனக்கு? அந்த பேஸ்கெட் பால்ங்கிற நாலேஜ் உனக்கு பிடிச்சது. கிரிக்கெட்ன்ற நாலேஜ் உனக்கு பிடிச்சு போயிருச்சு. உனக்கும் அந்த கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை வருது. ஆனா உனக்கு வரமாட்டேங்குது இல்லையா? ஆனா வரல அப்படிங்கிறப்போ அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவன ஒருத்தனை பாக்குற, அவனுக்கு செமையா வருது, ஆனா நமக்கு வரமாட்டேங்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு நாலேஜ் வந்துடுச்சு. அந்த நாலேஜ் எனக்கு பிடிச்சும் போயிருச்சு. அந்த நாலேஜா மாறணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்ததுக்கு அப்புறமா அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவனை பார்க்கும்போது எனக்கு அவன் மேல இன்ஸ்பிரேஷன் வரும். சரியா? ஹவு தி இன்ஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன் அவன் மேல வந்ததுக்கு அப்புறமா அப்போ எனக்கு இது வேணும்ல, நான் அந்த மாதிரி ஆகணும்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன வேணா சொல்லு, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், நான் உன்ன மாதிரி ஆகணும் என்று அவனிடம் உன்னையே ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலை எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, having a strong understanding about the basic knowledge of basketball and the desire for that basketball and understanding that he is an expert in that. இவ்வளவு விஷயம் தேவைப்படுதுன்றது புரியுதா? ஒரு சாதாரண லௌகீக விஷயமாவே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும்னாலும் திஸ் தி வே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒரு அச்சீவ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பேசிக்கலி ஞானம்ங்கிறது நீங்க அத்வைத ஞான ரேஞ்சுக்கு போக வேணாம். பட் எந்த ஞானத்தும் நீ அடையணும், எதை ஒண்ணு நீ அடையணும்னாலும் அதை பத்தின ஞானம் உனக்கு வேணும்ல. நீ அத்வைத ஞானமா மாறணும்னா அந்த ஞானம் இல்லாம எப்படி மாறுது? ஸோ பேசிக்கலி ஒரு நாலேஜ் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை நீங்க திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிற. ஸோ நான் அதனாலதான் நான் சொன்னேன், என்னுடைய லைஃப்ல எனக்கு மௌலிகிட்டையும் கண்ணன்கிட்டையும் எப்படி வந்தது அப்படின்னா இந்த பேஸ்கெட் பால் ஸ்டெப்ஸ் எனக்கு அப்படியே அமைஞ்சது. ஏன்னா முழுசா ஞானத்தை நான் கத்துக்கிட்டேன். ஞானி ஆகணும்ன்ற தாகம் பயங்கரமா வருது, ஆனா ஞானியாக முடியல. ஆனா அந்த ஞானத்திலேயே இருக்கவர்களை பாக்குறேன், அவங்க கிட்ட எனக்கு பயங்கரமா பக்தி வருது, இன்ஸ்பிரேஷன் வருது. அவங்களை எதுக்கு பிடிச்சிக்கிட்டேன்னா கண்டிப்பா நான் அவங்கள மாதிரி ஆயிடுவேன்னு தோணுது. சோ இப்ப சரணாகத பாவம் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இட்ஸ் நாட் ஃபார் இந்த எனக்கு அப்படின்னு இல்லை, எந்த ஒரு சாதாரண சின்ன விஷயமாகட்டும், திஸ் இஸ் தி வே வி ஹாவ் டு கோ ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? காலையில வினோட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் பாயிண்ட் ஒன்னு போற போக்குல சொல்லிட்டு போனான். அது என்னன்னா, அஜ்ஞானத்துக்கு பின்னாடியும் ஒரு ஞானம் இருக்குன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்களே அப்படின்னா. ஒரு ப்ராட் நாலேஜ் நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லைங்க. ஏங்க, ஒரு அறியாமையில் நான் இருக்கின்றேன் என்பதும் கூட ஒரு அறிவோடு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
அறிவே இல்லாம எந்த செயலையுமே நம்மளால பண்ண முடியாதுங்க. ஒரு கர்ம யோகம் அப்படின்றத நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அது ஒரு அறிவுதான் இல்லையா? அந்த அறிவை நீ உணர்ந்தால்தான் நீ கர்ம யோகமே பண்ண முடியும். அப்ப கர்ம யோகத்துக்கு பின்னாடியும் அது இன்ஃபேக்ட் புத்தி யோகம்னே கண்ணன் சொல்லியிருப்பான். அது ஏன் கர்மயோகத்தை போய் புத்தி யோகம்னு சொன்னான் அப்படின்னா, யூ நீட் டு யூஸ் யுவர் புத்தி இன் கர்ம யோகா. ஏன்னா பலனை எதிர்பாராமல் நீ அந்த சுதர்மத்தை உன் சுதர்மம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும். பிளஸ் பலனை எதிர்பாராம அந்த கடமையை செல்றதில் தான் கிக்குன்னு புரியணும் இல்லையா? அது அந்த புரிந்து கொண்டு அதை நீ செயலாற்ற வேண்டும் என்பதற்காக அதை புத்தி யோகம் என்று கண்ணன் சொன்னான் என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். கர்மயோகம் செய்யாமல் பக்தி யோகம் இல்லாமல் சித்தம் சுத்தமடையாது, சித்தம் சுத்தமடையாமல் ஞான அத்வைத கிரந்தங்கள் உனக்கு புரியாது என்பதை இப்போதும் அதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மறுக்கல. சரியா? அப்ப சித்தம் சுத்தம் அடைவதற்கு கூட கர்மயோகங்கிற பேர்ல உனக்கு சம் கைண்ட் ஆஃப் ஞானம் தேவைப்படுது. இப்போ பக்தி யோகங்கிற பேர்ல இறைவனை புரியாம பக்தி வராது. இறைவன் யாருன்னு தெரியணும், உன்னுடைய அன்பு புரியணும், அப்பதான் உனக்கு பக்தி. காமிய பக்தி கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். காமிய பக்தி வரணும்னா கூட யூ மஸ்ட் நோ தி பவர் ஆஃப் காட். அவன் என்னை பார்த்துப்பான ஒரு புரிதல் வரணும் இல்லைங்க. வந்தாதானே நீங்க அங்க போய் சேர முடியும். இப்படி அந்த காமிய பக்தியின் வாயிலாகவும் கர்ம யூகத்தின் வாயிலாகவும் ஓரளவுக்கு உங்கள் அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதையுடுமேயானால் அப்போது அந்த சித்தம் சுத்தம் அடைகிறது. அப்ப இந்த ஞானம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அத்வைத ஞானம் புரிஞ்சுக்கிறதுக்கே சித்தம் சுத்தம் அடைய வேண்டும். சித்தம் சுத்தம் அடைவதற்கே கண்டிப்பாக கர்மயோகம் பக்தி யோகம் அவசியப்படுகிறது. இதை நான் மறுக்கவே இல்லை. நான் என்ன சொல்லிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஞானம் இல்லாம பக்தியே வராதுன்னு சொல்லல. ஞானமே இல்லாம பூரண சரணாகத ஞான பக்தி வராது அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல லாட் ஆஃப் ப்ராசஸ் கிருஷ்ணா இட் செல்ஃப் ஹஸ் கிவன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில பார்க்கும்போது சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஞான பக்தி வரும்போது பூரண சரணாகதி வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ திஸ் இஸ் தி வே நமக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இது எப்படி நீங்க ஞானத்துக்கு பிறகுதான் பக்தி வரும் அப்படின்னு சொன்னீர்களே அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன அந்த கான்செப்ட் அந்த சரணாகத பக்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த மகாராஷ்டிரா மக்களே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சூப்பர் பக்தி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பூரண சரணாகதி வந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். எப்ப வரும்னா இவங்க கீப்பான் அந்த பிரவச்சனம் எல்லாம் கேட்கறதுக்கு காம பக்தியே உதவுது. எங்க பிரவச்சனம் நடந்தாலும் போய் கேட்பாங்க. அத இறைவனை பற்றிய கதைகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? கேட்க 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 என்ன ஆகும்னா இன்டைரக்ட்லி அங்க ஞானம் தானே சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த ஞானம் அப்படிங்கிறது வர 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 அந்த ஞானத்தின் மேலே உங்களுக்கு பிடிப்பு வரும். ஞானி ஆகணுங்கிற வேட்க வரணும். ஞானி ஆகணுங்கிற வேட்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ஞானியை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த சரணாகதம் அப்படிங்கிறதும் ஏற்படும். ஸோ திஸ் இஸ் தி வே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆக நடக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இல்ல ஞான பக்தி சரணாகத பக்தியே கூட ஞானம் இல்லாமலே ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா வித்தவுட் நான் ஒன்னே கேட்டேன், காவோபாய் நேற்று கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு ஒரு சின்ன விஷயத்த ஒரு நம்பணும்னாலே 100 கேள்வி கேட்கிற இந்த மனசு ஒருத்தர் சரணாகதி ஆயிடுமா, சரணாகதி ரேஞ்சுக்கு நீ போகணும்னா அவருக்கு முன்னாடி சடன் நாலேஜ் உனக்குள்ள வேணும் இல்லையா? முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குங்க, சரியான நபரை சூஸ் செய்தல். காவோபாய் எப்படி இவரை ஞானின்னு புரிஞ்சுக்கிட்டாரு, அது பூர்வ ஜென்ம கர்ம வினயன் காரணமாக அது நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இவருக்கு ஞான தாகம் போன ஜென்மத்துல பயங்கரமா இருந்திருக்கணும். அந்த ஞான தாகத்தோடு அவர் அந்த ஜென்மத்தை முடித்திருக்கும் போது அந்த ஞானியின் அருகிலேயே வசிப்பதற்கான வாய்ப்புக்கான ஏற்படுத்தி கொடுக்குறான். இவருக்கும் இவர் ஞானிதான் என்பது புரிகிறது, ஏன்னா ஏற்கனவே ஞான தாகத்தோடு இருந்திருக்கிறதுனால அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒருவேளை இந்த ஞானம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு பேசிக்கலி ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னா இப்ப எக்ஸ்பர்ட் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒண்ணும் இல்லைங்க, டெண்டுல்கர் ஒரு பேஸ்கெட் பால் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, எனக்கு பேஸ்கெட் பால் நாலேஜும் இல்லை, கிரிக்கெட் நாலேஜும் இல்லை, கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டும் இல்லை. இப்போ ஐ வாண்ட் டு செலக்ட் சம் ஒன், இவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவர் சொன்னா எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்களா? ஹவு குட் யூ நோ? அவர் விளையாடுறத நீ பார்க்கணும், அவர் அவருடைய வாழ்க்கையை நீ அனுபவிக்கணும். அப்போ நீ ஏற்கனவே அந்த பேஸ்கெட் பால்னா என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுவாக அவர் இருக்கிறாருன்னு உணர்வேன் அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா? அதுவே இல்லாம டைரக்டா இல்ல எனக்கு ஞானி ஆகணும், நான் உங்களை நான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா இது என்னவா போகுது அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் இல்லாம போகுது.
ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது, சரணாகதம் என்ற ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், நீங்களா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்பயர் ஆக அந்த மரியாதை கூடிக்கிட்டே போகும், சரணாகதம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா அத்வைதத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நான்ற பாவமே வராது. சரணாகத பாவத்துல நான்றதை கொண்டு வரவே முடியாது. ஸோ அத்தகைய அந்த ஒரு பாவத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா பேசிக்கலி அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு உண்டான நாலேஜாவது வேணுமே. இன்ஸ்பிரேஷனுக்கு உண்டான நாலேஜே இல்லாம நான் எப்படி இன்ஸ்பயர் ஆகுறது அப்படிங்கறதான் கேள்வி. இன்னொன்னு, அப்படியே இல்லாம இல்ல நான் ஆயிடுவேன், நான் அவரை பிடிச்சிட்டேன், அவரை நான் வந்து சரணாகதி பண்ணுவேன், நீ ஞானி ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீ பிடிச்ச நபர் உண்மையிலேயே ஞானின்னு யாருக்கு தெரியும்? ஏங்க, அவர் வந்து எத்தனைக்கு உலகத்திலே அஞ்ஞானம், அஞ்ஞானிகள், போலி குருமார்கள்ன்ற பேர்ல எக்கச்சக்கமான விஷயம் ஓடிட்டு தான் இருக்கு. இப்ப நீ பாட்டுக்கு யாரையோ போய் பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா, அவர் உன்னை சரியாக வழி நடத்துகிறார் என்பதே உனக்கு எப்படி தெரியும்? இப்போ டோட்டலி ஹவு மச் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் டைரக்டா புடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களால சரணாகதி பண்ண முடிஞ்சதுனாலே அவங்க போன ஜென்மத்துல ஞானமாக இருந்திருக்கணும், இவர்களும் ஞானி என்று உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நேச்சுரலாக கூட சரணாகதம் வந்திருக்க முடியுமே தவிர, மற்றபடி அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நமக்கு வந்து பிடிக்குது அப்படிங்கிறது வேற, சரணாகதம்ங்கிறது வேறங்க. லைக்ஸ் அப்படிங்கிறது வேற, சரண்டர் அப்படிங்கிறது வேற. லைக்ஸ் எப்படி வேணா வரும், பட் சரண்டர் அப்படிங்கிறது நீ ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அகங்காரம் நஷ்டமடைவதில் சுகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட, அந்த அகங்காரத்தை இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு நீ சந்தோஷமா கொடுக்கக்கூடிய அந்த நிலை என்பது கொஞ்சமாவது அந்த ஈகோ இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஞானம். ஈகோ இல்லைன்னாதான் சந்தோஷங்கிறது எதுவுமே தெரியாம இது நடக்குமா என்ற அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் அவ்வளவும் அந்த அடிப்படையில் தான் நான் நேற்று பேசியதாக நான் உணர்கிறேன். இப்போது மேலும் உங்களுக்கு தெரிந்த டவுட்டுகளை கேட்கவும். இதுலயும் கன்வின்ஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, கேளுங்க. என்ன அதான் இப்போ வந்து சித்த சுத்தி ஆகுறதுக்கு கர்மயோகம் பண்ணு, பக்தியில சரணாகதி ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் பிரம்ம ஞானமே வந்து மனசுல போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமாப்பா, இப்பயும் அதான் சொல்ல, இப்ப நான் சொல்லது கவனிக்கலையா நீங்க? சித்த சுத்தம் இல்லாமல் ஞானமே மண்டைக்கு ஏறாது என்று நான் சொன்னது உண்மைதான். சித்த சுத்தம் முதலில் ஆவதற்கு காமிய பக்தியோ கர்மயோகத்தையோ செய்ய வேண்டும். அதற்கும் முதற்கண் பேசிக்கலி ஒரு சின்ன ஞானமாவது வேணும். அறிவுங்கிறது இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னோம். அறியாமையில் இருப்பதற்கு கூட அறிவு தேவைப்படுகிறது என்று சொன்னோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த கர்மயோகத்தினை பத்தின ஒரு ஞானம் இருந்தாதான் கர்மயோகத்தை பண்ண முடியும். காமிய பக்திக்காவது இவர் வந்து கடவுள், இவர் எனக்கு எல்லாம் கொடுப்பாருன்னு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சாதானே காமிய பக்தியே பண்ண முடியும். சோ இந்த பக்தியோடு நீங்கள் அத்வைத ஞானம் எல்லாம் வந்து வேணாம், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இது புரியும் ஈஸியா, காமிய பக்தி ஈஸியா புரிய வச்சிடலாம், கர்மயோகத்தை ஈஸியா புரிய வச்சிடலாம். இப்படி புரிய வச்ச அந்த விஷயத்தோடு நீ சித்தம் சுத்தம் அடைய 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 இந்த ஞானம் உனக்கு உள்ளே செல்ல ஆரம்பிக்கும். அப்ப நீ வந்து குரு கிட்ட போகிற அப்படின்னு சொன்னா, இல்ல கடவுள் கிட்ட போறேன்னா அவர் இன்டைரக்டா உனக்கு சூழல்களை அமைத்து கொடுப்பார். இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு உண்டான சூழல், இந்த சத் சங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமைச்சு கொடுப்பார். அப்ப ஞானம் உள்ள போகும். அப்ப ஞானத்தை நீ புரிஞ்சுக்கதான் ஞானத்தின் மேல அட்ராக்ஷன் ஆகி அந்த ஞானியாக வாழ்பவர் மேற் பூரண சரணாகதம் ஏற்படும் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர பக்தியே வராது அப்படின்னு நான் சொல்லலையே அப்படின்னு முதல்லயே சொன்னேன். ஓகே, நான் இப்பதான் வந்தேன். ஓகே ஓகே, சொல்லிட்டேன் நான் முதல்லயே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளு. எனக்கு ஒரு டவுட் அவங்க மேல. அந்த காவோபாயி அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, வெறும் நாமம் சொல்லியே வந்தாங்க அப்படின்ட்டு. என்ன அந்த ஒன்னஸ் ஃபீல் அவங்க ஒண்ணு அப்படின்ற அதை வச்சுதான் வந்தாங்க, ராமர் அப்படிங்கறத வச்சு. அந்த அறிவு எங்க இருந்து வந்துச்சு? அதாவது நீ கேக்குறது வந்து ராமநாமத்தை சொன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குற இல்லையா? அறிவுனா அந்த ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறத, ஒண்ணு இருக்கு, அந்த ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு ஒண்ணு வந்து வருதுல ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு. இல்லடா, நாமம் சொன்னாலே ஞானி ஆயிடுவான்னு இருக்கும்போது நீங்க ஞானத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கு வந்து பக்தியை வரும்னு நீங்க எப்படி சொல்லலாங்கிறது தான் உங்களுடைய கேள்வி, சரியா? ஆமா ஆமா, அவங்க எதை வச்சு சொல்றாங்க? அவங்க வந்து வெறும் நாமத்தை மட்டும் வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறேன். அதான் கதைகள் கேட்கறாங்கல்ல, ரத்னாகரன் கதை கேட்கறாங்க, காவாபா கதையை கேட்கறாங்க. அவர் வந்து ஞானமே தெரியாதவருக்கு, ஆனாலும் அவர்
ஞானி ஆயிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்கல்ல அந்த கதைகளை. ஆமா, அந்த சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு அறிவு தானே. விடாம சொல்லணும், அவன் அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்குல்ல. அவர் சொன்ன அதுதான் உடனே அதுதான் நான் தவத்துல பர்டிகுலர்லி நான் சுட்டி உட்கார்ந்துட்டாரு. காட்டினேன். அதுதான் தவத்துல அபினவ் நான் உட்கார்ந்துட்டாரு. சுட்டி காட்டினது. ஆஹ் அதாவது அறிவு அப்படிங்கிறது அறியாமைக்கே தேவைப்படுகிறதுன்னு நீ சொன்ன மாதிரி, அறிவே இல்லாம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? வித்தவுட் அ நாலேஜ் வி cannot. நீ நடக்கிறதுக்கு ஒரு அறிவு தேவை, தவழ்றதுக்கு ஒரு அறிவு தேவை. நீ என்ன பண்ணணும்னாலும் யூ மஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். அப்ப ஏதோ ஒண்ணு இருந்தாதான் ஏதோ ஒண்ணு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்தந்த நிலைக்கு இப்போ விட்டலான்னு சொன்னா எனக்கு எல்லாம் கிடைக்கும், ஏதோ ஒண்ணு வேணும். அதை சொல்றதுக்கு கூட ஏதோ ஒண்ணு வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில அந்த நாலேஜ் அவங்க ப்ராசஸ் பண்ணணும். பட் ஃபைனலா அந்த சரணாகத ரேஞ்சுக்கு போறதுக்கு இந்த அத்வைத ஞானம் இருந்தால் மட்டும்தான் முடியுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர, நீங்க அத்வைத ஞானம் இருந்தாதான் பக்தியே உங்களுக்கு வரும்னு சொல்லல. பூரண சரணாகத நிலைங்கிறது ஞான பக்திங்க. ஞானமே இல்லாம எப்படிங்க ஞான பக்தி வரும்? சோ என்ற ரீதியிலே நான் சொல்லியிருந்தேன் என்று புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா இன்னொரு டவுட் நான் கேட்டிருந்தேன். இந்த நாமதேவர் அவங்க எல்லாம் 99 ஞானியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் சாரி நான் சொன்ன 99 ஞானியா இருந்தாங்க, 1% அந்த ஞானம் இல்ல அப்படின்னு. அதுக்கு நீங்க சொன்னீங்க 99 அப்படின்னாலே ஞானி இல்லடா, 100 ஆனாதான் ஞானி அப்படின்னு. அந்த டிஸ்கஷனுக்கு முன்னாடி இந்த பக்தி சப்ஜெக்ட்ல நாமதேவர் அண்ட் உத்தவா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஏன்னா நாமதேவர் வச்சிருந்ததுன்றது சூப்பரான ஒரு பக்தி. அந்த பக்தினாலே சித்தம் எந்த அளவுக்கு சுத்தம் அடைந்திருந்ததுன்றது கூட நீங்க நல்லா கவனிக்கணும். எந்த அளவுக்கு அடைந்திருந்தது? அவருக்கு ஆசையே கிடையாது. மனைவித்தனுக்கும் ஏழ்மையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நிலை இப்படி இருந்தும் கூட அவருக்கு ஆசையே கிடையாது. எனக்கு பகவான் இருக்கான், பகவான் இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்பா அப்படி ஒரு சுத்தம் அடைந்த நிலையில் இருக்கின்ற அவருக்கே கடைசியில நிலைமை என்ன ஆனது அப்படின்னா, விட்டலனால தைரியமா பேசக்கூட முடியல. என்ன சொல்றேன்னா, குரு சிஷ்யன் அப்படிங்கிறது உறவு அப்படிங்கிறதுல குரு கட்டளையிட்டல்ல, அவர் கண்ணசைச்சாரே அவன் பண்ணி முடிப்பான். அதுதானே இந்த சரணாகத பாவத்துல இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு அழகு. ஆனா விட்டலன் முழிக்கிறான், திணறான். ஐயோ இவன் அஞ்ஞானின்னு சொல்லணுமே, இப்படி சொல்றதுன்னு தெரியலையே, இவன் பாட்டு கோச்சுப்பானே. இந்த கோச் பண்ண யாருக்கிட்ட கோச்சுக்க முடியும்? குரு கிட்டயா கோச்சுக்க முடியும்? சரணாகத பாவத்தில் இருக்கும்போது கோவிக்கெல்லாம் வருமா? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னா அவன் என்ன பாடுபட்டு முதல்ல ஒரு வேஷம் போட்டு, அப்புறம் ஒரு வேஷம் போட்டு, கடைசியில எப்படியோ ஒரு வேலை இதனாலதான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களோ என்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பக்தி இருந்தது ஆனா சரணாகதம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஒரு காமிய பக்தியாக இருந்தது. என் கண்ணன், என் கடவுளை நான் கையில வச்சிருக்கேன்றது ஒரு ஈகோவா மாறி இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா? அவர் ஞானதேவரை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும் போது நான் மாட்டேங்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இங்க அந்த பக்தி அப்படிங்கிறது வேற லெவல் இருந்ததும் கூட ஞானம் இல்லாததுனால, ஞானத்தின் மேல இன்ஸ்பிரேஷன் ஆகாததுனால, அந்த ஞானியாக அந்த விட்டலனை கண்டிருந்தால் அப்படின்னு சொன்னா சரணாகதியுமே வந்திருக்கும். சரணாகதம்ங்கிறது விட்டலன் மனசும் இவர் மனசும் ஒன்னா அப்படின்னு இருந்தாதான் அது பேரு சரணாகதம். அப்ப விட்டலன் எப்படி பார்த்தான் உலகத்தை? எல்லாத்தையுமே ஒன்னா பார்த்தான். ஆனா நாமதேவர எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க முடியலைங்க. விட்டலன் மட்டும்தான் விட்டலனா பார்த்தாரு, மீது எல்லாத்தையுமே வேற வேறன்னு பார்த்தாரு. ஏன்னா மைண்ட் மெர்ஜ் ஆகல. விட்டலனுடைய மைண்டாவே இவர் மைண்ட் மாறி இருந்ததுன்னா இவரும் விட்டல் பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டலா பார்த்திருப்பாரு. பட் ஆகல, பிகாஸ் சரணாகதி ஆகல. சரணாகதி ஏன் ஆகலைன்னா அந்த ஞானத்தின் மகத்துவம் உணரப்படவில்லை. ஞானம் இல்லாமல் வந்த பக்தி காரணமாக அவருக்கு அப்படி இருந்தது. பட் பூரண சித்த சுத்தம் இருந்ததுனால டக்குன்னு ஒரு விட்டோபா கைசர் கிட்ட போறாரு. அவர் ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வச்சு காட்டின உடனே கப்புன்னு பத்திக்கிட்டு அவர் ஞானி ஆயிட்டார். சரியா? சோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது ஒரு சைடு கதை இருக்கா? இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு சைடு உத்தவர் கதையை பாருங்க. அவருக்கு பூரண ஞானம் வந்துருச்சு. என்ன மாதிரி? ஞானேஸ்வரி படிச்சாரு, எனக்கு ஞானம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. என்ன செய்ய? பட் எக்ஸ்பீரியன்ஸ் வரல அப்படின்னு சொல்ல வரேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே தான் ஞானியாக்கும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா அதுவும் ஒரு சுத்தத்தை கொடுத்தது என்பதுதான் உண்மை. எப்படி இந்த அரஹர பக்தியும் சுத்தத்தை கொடுத்ததோ, அனுபவம் இல்லாத ஞானமும் உனக்கு சுத்தத்தை கொடுக்கும் என்பதை மறுப்பதற்கு இல்லைங்க. ஏன்னா அனைத்தும் மாயின்னு தெள்ள தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் எக்கடுங்க லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் மண்ணாங்கட்டிக்கு எங்க வேலை இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அவனது மனதும் சுத்தமாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வரேன். சோ நாம்தேவ் அஸ் வெல் அஸ் இவருக்கு 2 பேருக்கும் சுத்தமா இருந்தது. பட் இவர்கிட்ட ஞானம் இல்லை, இவர்கிட்ட பக்தி இல்லை. பக்தினா என்ன? ஞான அனுபவம் அப்படிங்கிற அர்த்தம்.
பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த சச்சித்தானந்த உணர்வுன்னு சொல்றோம், பிரம் ஆனந்தம் அல்லது பிரம்ம உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, சைத்தன்ய உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வை இவன் இன்னும் பெறல. சரியா? பட் இந்த உடல் மனம் புத்தியை வச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டாரு இதெல்லாம் மாயேன்னு, அட போடா ஒண்ணுமே வேஸ்ட்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசையே இல்லை. சரி, அது கோபிகளை பாட்டு ஐயோ இவங்க ஆசையில கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு அவர் தவிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆசை அவங்கிட்ட இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இது எப்படி வந்தது? நான் வெறும் ஞானத்தை கற்றுக்கொண்டதாலேயே வந்தது அப்படிங்கிறதையும் சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப ஞானமும் சித்தத்தை கொடுத்தது என்பதுதான் அங்கு கதையில் வருகிறது. பட் ஃபைனலி அவர் கோபிகளை கண்டார், பக்தியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? ஞான அனுபவம்னா என்னன்றதை அழகா நாங்க கத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி வருது. சரியா? சோ இங்க இதையும் நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப முழுமையான ஞானத்தோடு இருந்தார், ஆனால் ஒரு பக்தனை கண்ட பிறகு அனுபவம் ஏற்பட்டது. பக்தனாக இருந்தார், அவர் ஒரு ஞானியை கண்ட பிறகு ஞான அனுபவம் ஏற்பட்டது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இதை உசத்துறது இதை தாழ்த்துறதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இரண்டுமே வேண்டும், எல்லாமே வேணும். கீதையில கண்ணன் சொல்லி கொடுத்தது எல்லாமே நமக்கு வேணும். அது எல்லாமே இருந்தாதான் நம்ம உருப்பட முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது உசத்தி இது தாழ்த்தி என்று சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஈச் ஒன் இஸ் ஹெல்பிங் ஈச் அதர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று இன்னொன்றுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இல்ல பக்தியே போதும், பக்தி தான் பெருசு, எனக்கு ஞானம் தேவையில்லை. அது ஏன்? நான் ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன். பூபதினா கூட சொல்லுவாரு, உங்க சுதர்மத்துக்கு எதுவோ அதோட மட்டும் போங்கன்னு. நான் அப்படி சொன்னதே கிடையாது. ஏங்க, நாளையும் கொடுத்துருக்காங்க, கண்ணன் நமக்காக கொடுத்துருக்காங்க, நாலுலமும் போவோமே, நாளையும் சேர்ந்துதான் டிராவல் பண்ணுவோமே அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு பண்ண ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு வந்துரும் அப்படின்னா கூட, why don't you travel in all the angles? கண்ணன் தான் புத்தியை கொடுத்துருக்கான்ல, விசாரத்தையும் பண்ணு, பஜனை பண்ணு, காமபக்தியே பண்ணு, பரவாயில்ல, நீ கர்ம யோகத்தை பண்ணு, எல்லாத்தையும் பண்ண. பட் இந்த ஞானம் உள்ள போக 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 அது ஒருவேளை இன்ஸ்பிரேஷன் டெவலப் ஆகி சரணாகதத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, ஒன் ஆர் அதர், ஈச் ஒன் இஸ் ஹெல்பிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்ல வரேன். ஒன்றோடு ஒன்று ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஞானத்தை தானே தரப்போகிறது. ஆதலால் சமபாவனை என்று ஒவ்வொரு நாளும் கத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணன் கொடுத்த அந்த ஞான யோகத்திலேயும் ஒன்றை உயர்வென்றும் தாழ்வென்றும் பேசுவானேன், அனைத்தையும் சமமாக அனுபவிக்கத்தான் பார்க்கலாமே என்று நான் நினைக்கின்றேன். வேற ஏனும் சந்தேகம் இருக்கிறதா? நேத்து வந்து துவைத பக்தியை காட்டிலும் அத்வைத பக்தி அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்ப துவைத பக்தி அப்படிங்கிறது வந்து இப்போ பக்தியிலே பார்த்தோம் தெரிஞ்சுப்பாங்க. இதுல ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நீ உயர்வாயிருன்னு கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து உனக்கு கீழே இருந்து நான் வேலை பார்க்குறேன், சேவை பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்தி இருக்கு. இந்த துவைத பக்தியிலையும் நம்ம வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து அத்வைதமே வந்து கடைசியில சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தீங்களா நேத்து? நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கல்பித துவைதத்தை தான் நீ பேசிட்டு இருக்க. ஆக்சுவலா அத்வைதம் தான் கல்பித துவைதம் என்று அழைக்கப்படுகின்றது. அத்வைத பக்திக்கு இன்னொரு பெயர் கல்பித துவைதம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத்வைத பக்திக்கு, ஞான பக்திக்கு இன்னொரு பெயர் கல்பித துவைதம். ஏன்னா துவைதம் அப்படின்னுட்டாலே அது ஞானம் கிடையாது. துவைத்தம் அப்படின்னுட்டாலே நீங்க ஒன்னஸ் ஃபீல்ல இல்ல, அங்க ரெண்டுன்னு வந்துட்டாலே அது ஞானமே இல்லை. சரியா? அப்ப அஜ்ஞான பக்தியா மாறிடும். துவைத பக்தின்னு சொன்னாலே அது அஜ்ஞான பக்தியா மாறிடும். அப்போ ஞான பக்தி அப்படின்னு சொல்லும் போது துவைதம் இல்லாம பக்தியும் இல்லை. இது என்னடா வம்பா இருக்கு, துவைதமே இல்லைன்னா கண்ணன் உயர்வானவன் நான் தாழ்வானவன் நினைச்சுக்கிட்டு நான் பக்தி பண்றதுக்கு ரெண்டு வேணுமே, வேற வேறன்னு பாக்குறதுக்கு ரெண்டு வேணுமே. அப்ப ரெண்டு வேணும்னா அது சும்மா நாச்சுக்கும் வைத்துக் கொண்டுதான் நீ செய்ய வேண்டும். கற்பனை என்ற ஒரு பாவனையில், கல்பிதம் என்ற பாவனையில் நீ அவனை மேலாகவும் உன்னை கீழாகவும் நீ வைத்துக் கொண்டிருந்தாலும் உனக்கு மிக நன்றாக தெரியும் சத்தியம் அனைத்தும் ஒன்றே என்று. முழுமையான அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு ஞானத்தோடு ஆனால் கல்பித துவைதத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அதுவே ஞான பக்தி, அதைத்தான் கண்ணன் விரும்புகின்றான் என்றும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த இடத்துல மிஸ்ஸிங்க்கு சான்ஸே இல்லை. கல்பித துவைதத்துல மிஸ்ஸிங்க்கு சான்ஸ் இல்லை. ஆனா முதல்ல ஒரு காமிய பக்தி வருது இல்ல, நிஜமாவே துவைதத்துல நம்ம பக்தி பண்றோம் இல்ல, கடவுள் நமக்கு நல்லா பண்ணுவாரு ஏதாவது பண்ணுவாருன்னு ஏதோ ஒண்ணு ஒரு காமிய பக்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காமிய பக்தியில கண்டிப்பா டேஞ்சர் இருக்க சான்சஸ் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பண்ணித்தானே வரணும், எல்லா தடைகளையும் மீட் அவுட் பண்ணி வரலாம். ஆனா அந்த தடைகளும் இல்லாமல் வரணும்னா நீங்க நாளையும் ஒன்னா ப்ராசஸ் பண்ணும்போது, ஞானத்தையும் சேர்ந்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணும்போது தடுமாற்றம் இல்லாமல் வந்துவிட முடியுமே என்ற ஆதங்கத்தில் ஞானத்தையும் சேர்ந்து ப்ராசஸ் பண்ண மாட்டீர்களா என்று கேட்டேன். ஓகேண்ணா, இந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துரும் அப்படிங்கிறதுனால அதை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வர்ற காமிய பக்தியில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நம்ம டிராவல் பண்றோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர முடியும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட நான் சொன்ன மாதிரி கோபிஸ் மாதிரி அவன் மட்டுமே கதியாக பற்றி இருந்தா
ஓரளவுக்கு தடைகள் கம்மியா இருக்கும். நம்ம பல இடங்கள்ல பற்றிக்கிட்டு இவனையும் பற்றிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஈஸியா இவனை டிஸ்லைக் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இத்தனையோ பக்தர்கள் கடவுளை திட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாம் நீங்க பாக்குறீங்க. அன்போட திட்டுறதை பத்தி பேசல, நிஜமாவே வெறுக்கிறத பத்தி பேசுறோம். சோ அந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து துவைத பக்தியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தவறு இல்லைன்னு நான் சொல்லவே வரல. பண்ணுங்க, சும்மா இருக்கிறதுக்கு துவைத பக்தி காமிய பக்தி கூட தவறில்லைதான். அதாவது இறைவனை நம்புறோம்ல, என் இறைவன் காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்க, உன்னை நம்பல இல்ல, உன் அகங்காரத்தை நம்பல இல்ல, என் இறைவன் காப்பாத்துவான்னு நம்பி அவன் கிட்ட போறே இல்ல. அது பெரிய விஷயம்னு கண்ணனே ஒத்துக்கும் போது அதை தவறென்று யாரும் சொல்ல முடியாது. ஓகேண்ணா. விசுவாசம் வர்றது வேற, எக்ஸ்பெக்டேஷன் வேற. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிருஷ்ணா ஃபீல்ட்ல சொல்லும் போது கண்ணன் எப்படியெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிறது, பெகிங் லவ். அதாவது அவன் நம்ம கிட்ட வச்சிருக்கிற அன்பை வந்து புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா உன்னையும் அறியாம அவனுக்கே உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த நன்றி உணர்வோட வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து அது காமியம் கிடையாது நீங்க சொல்றது. நான் சொல்ற காமிய பக்தியில ஞானத்தோடு கூடிய காமிய பக்தி, அதாவது அத்வைதமான ஞான பக்தி. நான் சொன்ன கிருஷ்ணா ஃபீல் ஞான பக்தி அப்படிங்கிறது கூட அனைத்தையும் கண்ணனாக காண்கிறாய், எல்லோருமே உனக்கு எப்படி எப்படியெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உதவுகிறார்கள் என்று நீ ஆராய்ச்சி செய்கிறாய். இப்படி எல்லாத்தையுமே கண்ணனாக கண்டு கண்டு நீ பிச்சை தான் எடுக்கிற, லைக்ஸ் தான் இருக்க. ஆனா இது வந்து நான் சொன்ன வெறும் துவைத பாவத்தோட வெறும் ஒரு உருவத்துல கண்ணனை பார்த்து அவன்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிற பக்தி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கும் போது ஞானத்தையே கொஞ்சம் இன்டைரக்டா நம்ம பூச்சி மொழிகை கிருஷ்ணா ஃபீல்ங்கிற பேர்ல பக்தியா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுல நீங்க வந்து பாசிட்டிவ்ஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ரிஜாய்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து நெகட்டிவ்ஸும் உன் நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொண்டு ரிஜாய்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் உனக்கே புரியும் அவன் தான் எல்லான்னு, நீயே வந்து அவனுக்கு சரணாயிருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கிருஷ்ணா ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக் வேரின் நம்ம அவ்வளவு ஈஸியா மோசம் போக மாட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஞானத்தோடு கூடிய பக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் கிருஷ்ணா ஃபீல் பக்தி அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து அதிகமா ஏமாற மாட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். Any more doubts? எனக்கு ஒரு டவுட்னா, சின்ன வயசுல நம்ம சாமி கும்பிடுவோம்லண்ணா, அப்ப பாட்டி இல்ல தாத்தா அதை கூட்டு போகும்போது கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி கும்பிடணும், இறைவன் தான் இப்படிதான் இருப்பாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இது சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல, அது என்ன மாதிரி பக்தியில வரும்? தவறே கிடையாது, அதுதான் ஸ்டார்டிங் பக்தி, காமிய பக்தி. கடவுள் உன்னை காப்பார், எதுவா இருந்தாலும் கடவுள்கிட்ட கேளு, கடவுள் உன்னை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தி சூப்பர்பான பக்தி தான். பட் அது வந்து ஞான பக்தி கிடையாது. அதுதான் ஸ்டார்டிங்ல அப்படித்தான் கொண்டு வர வேண்டியது இருக்கு, அப்படித்தான் வரணும், வேற வழி இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். பட் அது சரணாகதியெல்லாம் கொண்டு போய் சேர்க்காது. அந்த பக்தி வந்து சரணாகதியில கொண்டு போய் விடாது. கொஞ்சம் ஞானத்தோடு கூடிய பக்தியாக இருக்கும்போதுதான் சரணாகதம் வரும் என்பதுதான் நான் சொல்லிக் கொண்டிருப்பது. எதுவும் டவுட்ஸ் இல்லை இல்லையா? சோ இதுல மேஜரா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஞானம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. முழுமையான அத்வைதத்துல திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நீங்க எல்லாருமே ஞானி தாங்க. ஸோ ஹேவிங் நோன் எவ்ரிதிங் தான் நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். சரியா? இருந்தாலும் இந்த வரிசையில கண்ணன் காட்டிய இந்த 4 பாதைகள்ல ஞானம் அப்படிங்கிறது இந்த அவேர்னஸ், பேசிக் அவேர்னஸ். நம்ம எந்த அளவுக்கு பேசியிருப்போம்னா, திருடனுக்கும் தெரியும் நான் திருடுறது தப்புன்னு அப்படின்னு. இப்ப எல்லாவனுக்குமே எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ பேசிக்கலி ஒரு விஷயம் எல்லாமே தெரியுதுதான் இருக்கு. அந்த பேசிக் அறிவு அப்படிங்கிறது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதைத்தான் நம்ம வந்து சொல்றோம், நீ அத்வைத ஞானத்தை அடையணும்னா அத்வைதத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தப்பா? ஏன்னா ஏதோ ஒண்ணு அடையணும்னாலும் நீ வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா, இப்போ கோடீஸ்வரன் எப்படி ஆக முடியும்? பேசிக்கலி உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த கோடீஸ்வரனுக்கு அதுக்கு மேல உனக்கு பிடிப்பு வரணும், கோடீஸ்வரன் ஆகியே ஆகணுங்கிறது. அதுக்கப்புறம் அந்த கோடீஸ்வரன் எப்படி ஆனான், எவனாவது ஒரு கோடீஸ்வரன் இருப்பான் இல்லையா, அவன் மேல உனக்கு இன்ஸ்பிரேஷன் வரணும். ஸோ திஸ் இஸ் தி வெரி ஈஸி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்க முடியும். லைக்ஸ்ல ஒருத்தனை பார்த்த உடனே பிடிக்குது அப்படிங்கிறது வேற, பட் இன்ஸ்பிரேஷன்ல சரண்டருங்கிறது வேற. பார்த்த உடனே பிடிச்சதை வந்து நீங்க பக்தின்னு நீங்க சொல்லாதீங்க. அது பக்தி தான், அது காமிய பக்தின்னு வேணா சொல்லிட்டு போங்க. அதை போயிட்டு வந்து ஞான பக்தின்னு சொல்ல வேணாம்னு மட்டும்தானே சொன்னேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேண்ணா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுண்ணா. பக்தியை பத்தி வேற யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையா நேத்து நான் பேசினதுல?
சரி, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றோம். கௌரி ஏதாவது கேட்டாங்க? கௌரி மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்டியா? இல்ல நான் கேள்வி கேட்கல, என்னோட ஃபீலிங்க சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்றேன். பண்ணதுக்கு அப்புறம் சொல்ல போறியா?